ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 13/3/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒட்டுமொத்த உலகத்திலும் உங்களை மாதிரி பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள் எந்த மாணவர்களும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர் யார்? சுயம் ஞானக்கடல் தந்தையே வந்து உங்களுக்கு ஆசிரியராகி நடத்துகிறார். ஸோ இது சதா ஞாபகம் இருந்தாலே ஆஹா சௌபாக்கியன்றார். ஏன்னா கடவுளுடைய மாணவன் அப்படின்னு ஞாபகம் இருந்தால் அவர் என்ன நடத்துகிறார் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். அதோடைய லட்சியம் என்ன ஞாபகம் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த ஞானமும் ஞாபகம் இருக்கும். கேள்வி: நம்முடைய பற்றின் கயிறுகள் அறுபடணும் அப்படின்னா நிரந்தரமாக ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். அது எது? சேவை. இந்த பற்றுங்கிற கயிறு அப்போ தான் அறுபடும். இல்லை சேவையிலே பிஸியாக இருக்கும்போது எல்லா விதமான சேவை, குறிப்பாக மனச சேவை, இல்லை மொத்தத்தில் உங்களுடைய மைண்டு சேவையிலே பிஸியாக இருக்க தானாகவே எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் புத்தி விலக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ சேவை எவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ இந்த சேவையிலே உங்களுடைய கவனம் இருக்க வெளி உலக விஷயத்தில் இந்த புத்தி எல்லாம் விலக அப்போ உங்களுடைய மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே மனசா சேவையும் பக்காவாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்களுடைய புத்தி நிரந்தரமாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னது? இந்த கண்களால் பார்க்கும் அனைத்தும் அழியக்கூடியது. இந்த ஊனக்கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனையும் அழியக்கூடியது. அதுக்காக தான் ஞானத்தின் 3வது கண் கொடுத்திருக்கார். அதன் மூலமாக மட்டுமே அழிவற்ற ஆத்மாவையும் அழிவற்ற பரமாத்மாவையும் பார்க்க முடியும். அதனால் இந்த அழியக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்த்தும் பார்க்காமல் இருக்கும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதனால தான் சங்கருடைய கண்கள் பாதி மூடிய நிலையில் இருக்கிறது. பாபாவுடைய ஸ்ரீமத்தே, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே. ஓம் சாந்தி. சிவபகவான் இனிமையான சாலிகிராம குழந்தைங்களாகிய நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அதாவது ஆன்மீக குழந்தைங்க கிட்ட பேசிகிட்ருக்கார். நாம் உண்மையிலே தூய்மையான ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள், தங்க யுகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால் அது உங்களுக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கணும். ஏன்னா அது இருக்கிறதுலே உயர்ந்த தர்மம். உயர்ந்த தர்மத்தை சார்ந்தவன் நான் அப்படின்னு ஞாபகம் இருக்கும் பொழுது தான் கலியுகத்தின் குணத்தை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துலேருந்து விடுபட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்ம தர்மமே இதில் இருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கிற தர்மம். நிறைய பேர் ஆதிசநாதன தேவதா தர்மத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் கூட தேவதை தர்மம் சொல்கிறதுக்கு பதிலாக அதை இந்து தர்மம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உண்மையில் ஆதிசநாதனம் அப்படிங்கிறவங்க யார்? ஆதிசநாதன தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் யார்? மறுஜன்மம் எடுத்து இப்படி ஆகியிருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ கடவுளே நேரடியாக உட்காந்து இதை புரிய வைக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இதில் சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி வாய்ப்பு வருது அப்படின்னா பேசுகிறது கடவுள்னு உங்களுக்கு நிச்சய புத்தி வரலன்னு அர்த்தம். கடவுள் தேகதாரி மனிதன் கிடையாது. போய் சொல்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு சொந்த உடல் இருக்குது. சிவபாபாவைத்தான் நிராகாரர், உடலற்றவர்னு சொல்லப்படுது. ஏன்னா அவருக்கென்று சொந்த உடல் கிடையாது. தாயின் கர்ப்பத்தில் ஒருபொழுதும் பிறப்பது கிடையாது. மற்ற எல்லோருக்கும் உடல் இருக்குது. அதனால் பாபா எப்படி உடலற்றவராக இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் உடலற்றவராக அனுபவம் செய்தால் அது எவ்வளவு இனிமையான அனுபவமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, ஏன்னா தனக்கு சமமாக நம்மை மாற்றுறார். ஸோ அவர் அனுபவிக்கும் அந்த ஆனந்தத்தை தான் நம்மை உணர சொல்கிறார்.
இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ என்னவா ஆகிட்டு இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். இல்லை 100% ஆத்ம உணர்வில் இல்லாட்டினாலும் மைண்ட் அடிக்கடி அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் பல விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்படி இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த தேவதா தர்மம் தூய்மையான இல்லற மார்க்கத்தின் தர்மம், துறவற மார்க்கம் கிடையாது. இப்போ அந்த தூய்மையான இல்லற மார்க்கம் தூய்மை இழந்த இல்லற மார்க்கமாக மாறிடுச்சு. இப்போ மீண்டும் தூய்மையான இல்லற மார்க்கம், அதாவது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை நாம் ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஹிந்துன்ற வார்த்தை சமீபமாக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. உண்மையில் ஆதிசநாதன இந்து தர்மம்னு ஒன்று கிடையாது. பாபா பல தடவை இந்த விஷயத்தை இந்து தர்மத்தினருக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்துன்னு ஒரு தர்மம் கிடையாதுன்னு நாஸ்திகர்கள் சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. ஆனால் பாபா குழந்தைங்க சொல்ல மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க இந்துன்னு ஒரு தர்மம் கிடையாது, நீங்கள்லாம் ஒரு அனாதை, அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஆனால் நாம் உண்மையில் மிக உயர்ந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நாம் புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி கொடுத்து, நீங்கள் உண்மையில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவரா இந்து தர்மத்தை சார்ந்தவரான்னு எழுத வைங்க. பிறகு அவங்க 84 பிறவிகளை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஞானம் ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த கல்பச்சக்கரம் லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்ட காரணத்தினால மனிதர்கள் குழம்பிட்டாங்க. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகியே தீரணும். யார் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக தூய்மையானவர்களாக இருந்தார்களோ அவங்களே 84 பிறவி எடுத்து இப்போ குப்பையாயிட்டாங்க, அவ்வளோ அழுக்காயிட்டாங்க. ஆரம்பத்தில் பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது தெரியுமா? ஸோ அந்த பாரதத்தின் மகிமையை நீங்கள் பாடணும். தமோ பிரதானத்திலிருந்து கண்டிப்பாக நீங்கள் சதோ பிரதானம் ஆகியே தீரணும். அதே மாதிரி சதோ பிரதானமான பிறகு அப்படியே நாம் இருந்துட மாட்டோம், மீண்டும் தமோ பிரதானம் ஆகும் இல்லையா? ஸோ இப்போதைக்கு தமோ பிரதானமாக இருக்கிறோம். ஸோ சதோ பிரதானமாகிறதுக்கு முயற்சி பண்ணணும். பழையதிலிருந்து புதியதாகணும். இன்னும் போக போக மனிதர்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து எழுந்திருச்சு அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அப்படி நாள் முழுவதும் அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லையற்ற சந்தோஷம் உங்களுக்கு நாள் முழுவதும் அனுபவமாகிட்டே இருக்கும். ஆகலைன்னா நீங்கள் அப்பாவையும் நினைக்கல, நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்றதையும் நினைக்கல, மறந்துடுறீங்கன்னு அர்த்தம். ஒட்டுமொத்த உலகத்திலையும் அதிலும் குறிப்பாக பாரதத்தில் உங்களை மாதிரி பல கோடி மடங்கு பாக்கியசாலி மாணவர்கள் யாருமே கிடையாது. உலகத்தின் நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் இடம் கிடைத்தாலும் இந்த ஈஸ்வரி யூனிவர்சிட்டியில் படிக்கிற உங்களோட ஒப்பிடும்போது அவங்களெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள் நாம். இதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோமோ, தேவதைகளாக இருந்தோம் இல்லையா? ஆரம்பத்தில் அனைத்து செல்வங்கள் நிரம்பிய அந்த தேவதைகளாக மீண்டும் நாம் மாறிட்டு இருக்கிறோம். ஸோ முந்தைய கல்பத்தில் யாரெல்லாம் பாபா தேர்ந்தெடுத்தாரோ அவர்களே மீண்டும் வெளிப்படுவார்கள். அதனால் இதில் எந்த குழப்பமும் தேவையில்லை உங்களுக்கு. இந்த ஞானத்தை எக்ஸிபிஷனில் கொஞ்சம் கேட்டிருந்தா கூட அவங்க பிரஜை ஆகிடுவாங்கன்ற. அப்போ எத்தனை பிரஜைகள் உருவாகி இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இல்லையா? வருவாங்க, கேட்பாங்க, போயிடுறாங்க, பிரஜை ஆகிடுவாங்க. அப்படியே சென்டருக்கு வந்து இந்த ஞானத்தை தொடர்ந்து எடுத்தாங்கன்னா உயர்ந்த பதவி அடைவாங்க. ஸோ
இதையும் சொல்லிட்டா ஒரு வேளை ரெகுலராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அழிவற்ற ஞான செல்வம் ஒருபோதும் அழியாது, அதாவது அதோடைய பலனை கொடுக்க தவறாது. அதனால தான் கொஞ்சம் கேட்டாலும் பலன் அடைஞ்சிடுறாங்கல்ல, சொர்க்கத்துக்கு வந்துடுறாங்கல்ல. ஆனால் என்ன கடைசி பிறவி அடைவாங்க முயற்சி பண்ணாததுனால. நாளுக்கு நாள் நம்மளுடைய இயக்கம் இன்னும் இன்னும் சக்திசாலியாக ஆகும். எண்ணற்ற மக்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எப்போவுமே எந்த தர்மமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சி அடையும். வந்த உடனே அப்படியே இயேசு வந்த உடனே அப்படியே கிறிஸ்தவர்கள் உருவாயிட மாட்டாங்க, நபி வந்த உடனே முஸ்லீம்கள் உருவாயிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த உயர்ந்த தர்மமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சி அடையும். யாராவது முக்கியமான நபர் விஐபி வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படின்னா அவர் முகத்தை பார்க்குறதுக்காக எத்தனை பேர் ஓடுறாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. ஏன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய விஐபி பாபா தான். ஆனால் இங்கே யாரும் வர்றது கிடையாது. இதுதான் ஆச்சரியம். நம்ம என்னென்னமோ சொல்கிறோம் கடவுள் வந்துட்டார்னு. செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி தான் இருக்குது. இந்த உலகத்தில் நாம் பார்க்குற அத்தனையும் அழியக்கூடியது. அதனால் அதை ஏன் பார்த்து பற்று வளர்த்துக்கிறீங்க? பார்த்தாலே பற்று வந்துடுது. அதனால தான் அதை பார்க்காதீங்கன்ற. தீயதை பார்க்காதே. எது தீயது? அழியக்கூடிய அத்தனையும் தீயதை பார்க்காதீங்க. அதெல்லாம் குப்பை, எரிய போகுது. அதனால் பார்க்காதீங்க. எரிய போகிறதுக்கு எதுக்கு பார்க்குறீங்க? சுடுகாட்டில் பணத்துக்கு நெருப்பை வச்சுட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருப்போம். அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும். அது செத்துடுச்சு. அதையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மனிதர்கள் உட்பட நீங்கள் பார்க்கும் அத்தனையும் கலியுகத்தை சார்ந்ததுன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நீங்கள் உயர்ந்த சங்கமயுக பிராமணர்கள் இல்லையா? அப்போ கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் புத்தினாலேயோ கண்ணாலேயோ தீண்டக்கூடாது. எவ்வளோ உயர்ந்தவர்கள் நாம யோசிச்சு பாருங்கள். யாருக்கும் இந்த சங்கமயுகத்தை பற்றி தெரியாது. இது சங்கமயுகம், வீட்டுக்கு போகிற நேரம், அதற்கு நம்மை தயார்படுத்திக்கிற நேரம்ன்றது சதா ஞாபகம், நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க. அப்போ தான் வெளி உலக விஷயம் யாரை பார்த்தாலும் டக்குன்னு ஆத்மாவை தான் பார்ப்பீங்க. ஏன்னா உடம்பை பார்த்தா நம்ம மாட்டிக்குவோம். இந்த இப்போ மயான கொள்ளை சீசன் இல்லையா, ஜென்ரல் வீடியோவில் கூட போட்டிருப்போம். மயான கொள்ளையில் காளி வேஷம் போட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க சுற்றி கயிறுனால் கட்டி நிறைய பேர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கயிறை அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பற்று கயிறு. பற்றே வர விடாதீங்க. இருக்கிறதையும் அறுத்துக்கிட்டே இருங்க. எப்படி? வெறும் ஆத்மாவாக பார்க்குறதன் மூலமாக. சகோதர ஆத்மா, வேறு எந்த உறவும் கிடையாது. இப்போ வீட்டுக்கு போகணும். எல்லோரையும் கூப்பிடுறோம். அவங்க கேட்கலன்னா அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. வீட்டுக்கு போகணும். அதே நேரத்தில் கண்டிப்பாக தூய்மையும் ஆகணும். தூய்மையானால் தான் வீட்டுக்கு போக முடியும். தூய்மையானால் தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும். பாபா சொல்கிற தூய்மையாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையே இந்த காம விகாரம். அது எப்போ உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சோ அப்போத்துலேருந்து உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்குது, வேறு எதையும் கொடுக்கலன்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கன்ற. அந்த காமம் உங்களை விட்டு போகும் வரை துக்கம் உங்களை விட்டு போகாது. அதனால தான் பாபா சொல்கிறார், அதை வெல்லுங்கள். சிலர் இந்த காம விகாரத்துக்காக அவ்வளவு தொல்லைப்படுறாங்கன்றார். அதை விட முடியாமல் காமத்தினால சிக்கி சின்ன பின்னமாகறாங்க. அதே மாதிரி தான் கெட்டு போகிறதும் இல்லாமல் அந்த காமம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மனைவியை டார்ச்சர் பண்ணுறாங்க. சில இடங்களில் கணவனை டார்ச்சர் பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாரு, அந்த காமம் மிகப்பெரிய எதிரி, அதை நீங்கள் வெல்லணும். இப்போ இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக புரிய வைக்க முடியும்? அத்தனை பேருக்கும் புரிய வைக்க முடியுமா? ஸோ அதுக்கு தான் டைமும் எடுக்குது.
சரி கும்பலாக புரிய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நீங்கள் புரிய வைக்கும்போதே கூட அந்த கும்பலில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து, யோ இதெல்லாம் மந்திரம் அப்போயா இதெல்லாமா நம்பிட்டு இருக்கிறேன்ட்டு காதில் ஓதுவோம். அவ்வளோதான், கும்பலாக படிப்பு நிறுத்திடுவாங்க. ஆனால் அதையும் மீறி சிலருக்கு டச் ஆகி வருவாங்க. பாபா சொல்கிறாரு, யார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்கள எங்கே பார்க்கலாம்? கோயிலில் பார்க்கலாம். ஆதி சனாதன தர்மம்ன்றது உண்மையில் தேவதை தர்மம். எப்படி லக்ஷ்மி நாராயணன் தங்களுடைய பதவியை அடைந்தார்கள், சாதாரண மனிதனாக கலியுகத்தில் இருந்து எப்படி சத்தியுக தேவதையானாங்க அப்படிங்கிறத புரிய வைங்க இல்லையா? பாபா கிட்ட இப்போ நீங்கள் எப்படி ஞானத்தை கேட்குறீங்களோ இந்த மாதிரி கேட்டு தான் ஆனாங்க. நிச்சய புத்தி உள்ளவங்க லக்ஷ்மி நாராயணன் ஆனாங்க, மற்றவர்கள் பிரஜையானாங்க அப்படின்னு புரிய வைங்க. கண்டிப்பாக அவங்களுடைய 84 பிறவியை முடிக்கும் பொழுது அந்த கடைசி பிறவியில்தான் இதற்கான முயற்சியை அவங்க செஞ்சிருக்கணும். யார் சேவை செய்கிறதுல ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே சேவையிலே பிஸியாக இருப்பாங்க. அதன் மூலமாக நாலாபுரத்திலும் இருக்கும் பற்று அருந்து போகும். ஸோ அதில் ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாம் லௌகீக குடும்பத்திலேருந்து பற்றெல்லாம் அருந்து அலௌகீக குடும்பத்தில் போய் பற்றில் சிக்கக்கூடாது. அது ஒரு பெரிய டேஞ்சர். தங்க சங்கிலின்னு வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு எங்கே போனாலும் சேவை மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் கண்களால் பார்க்கக்கூடியது அத்தனையும் அழிய போகுதுன்னா அத்தனையும் நீங்கள் டக்கு டக்குன்னு மறக்கணும். அதுக்கு தான் ஆத்மாவை மட்டும் பாருங்கள், ஆத்மாவை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தும் பார்க்காமல் இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்க. தீயதை பார்க்காதேன்னு சொல்கிறாங்கல்ல, அது மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவங்க குரங்கு சிலைக்கு அப்படி கொடுத்துட்டாங்க, குரங்கு கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ அவங்களுக்கு எதுவுமே புரியல. சில குழந்தைங்க புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பாபாவே நன்றி தெரிவிக்கிறார். இவ்வளோ முயற்சி பண்ணி புரிய வச்சு மற்றவர்களை தகுதிப்படுத்துறதுக்காக. ஸோ தான் செய்யும் சேவைக்கான ரிசல்ட்டை யாரால் காட்ட முடியுதோ அவங்களுக்கு தான் பரிசு கிடைக்கிது. ஸோ எத்தனை பரிசு பாபா நமக்கு கொடுக்க போகிறாருன்னு உங்களுக்கே தெரியும். முதல் பரிசு சூரிய வம்சத்தின் ராஜ்யம், ரெண்டாவது பரிசு சந்திர வம்சம். எல்லாமே வரிசை கிரமமாக இருக்குது உங்கள் முயற்சி, அதனால் பரிசும் அப்படி தான் இருக்குது. பக்தி மார்க்கத்தில் எத்தனை வேத சாஸ்திரங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. பாபா இப்போ புரிய வைக்கிறாரு. அந்த வேத சாஸ்திரங்களை படிப்பதன் மூலமாகவோ தான புண்ணியம் யாகம் வளர்ப்பதன் மூலமாகவோ என்னை யாரும் சந்திக்க முடியாது, அடைய முடியாது. பண்ணிக்கிட்டே இருந்தால் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் கடவுள் கிடைக்க மாட்டார். கடவுள் வந்திருக்கிறாரு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. போய் கேட்டால் தான் தெரியும் பேசுகிறதுக்கு கடவுள்னு. நாளுக்கு நாள் ஆத்மாக்கள் இன்னும் இன்னும் பாவிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, பாவம் நிரம்பியவராக ஆகிறாங்க. இந்த கலியுகத்தில் யாருமே தூய்மையான புண்ணிய ஆத்மாவாக ஆகவே முடியாது பாபா வர வரைக்கும். பாபா தான் வந்து உங்களை புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றுறார். எல்லைக்குட்பட்ட தான புண்ணியமும் இருக்குது, எல்லைக்கு அப்பாற்பட்ட தான புண்ணியமும் இருக்குது. பக்தி மார்க்கத்தில் பண்ணது எல்லாமே என்னது? எல்லைக்குட்பட்ட தான புண்ணியம். மறைமுகமாக கடவுள் பேரால் கொடுக்கப்பட்டது. ஏன் மறைமுகமாக அப்படின்னா, கடவுள் யாருன்னே தெரியாது, கடவுள் இதை கொடுக்க சொன்னாரான்னு கூட தெரியாது. அதனால தான் எங்கே பார்த்தாலும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு போட்டால் கடவுளுக்கு சேவை செய்கிற மாதிரி. கடவுளை சாப்பாடு போட சொன்னார். இப்போ நமக்கு அவரை தெரியும், அதனால் அவரை பற்றிய ஞானத்தை தானமாக கொடுக்குறோம் இல்லையா? இதுதான் எல்லையற்ற தானம்.
இதற்கு தான் கடவுள் நேரடியாக நமக்கு 21 ஜென்மத்திற்கு ராஜ பதவியை பலனாக கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த எங்களை பாபா இப்போ எப்படி முற்றிலும் மாற்றியிருக்கிறாருன்னு புரிய வைங்க. அந்த கடவுள் ஒரே ஒருவர் தான் இருந்தாலும் அவரை எங்கும் நிறைந்தவர்னு மனிதர்கள் தப்பாக சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு புரிய வைங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கேட்பாங்க. பிறகு கேட்டதையெல்லாம் வெளியில் போனவுடனே மறந்துடுவாங்க. கேட்டது இங்கேயே இருந்துடும், எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக வரன்னுவாங்க. அவங்க சொல்கிறதுல நமக்கே நம்பிக்கை வந்துடும். ஐயோ அந்த ஆத்மா பவர்ஃபுல்லான ஆத்மா கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்குதுன்னு தோணும். ஆனால் பற்றை அறுத்துக்கிட்டு அவங்களால வர முடியாது. பிரம்மகுமாரி சென்டருக்கு போனோடனே வீட்டில் அவ்வளோதான், அங்கெல்லாம் போகக்கூடாது. 4 பேர்கிட்ட கேட்பாங்க, ஐயோ அங்கெல்லாம் அனுப்பாதீங்கன்னுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ பற்றை அறுத்துட்டு, அதாவது ஒரு கல்யாணம் ஆன பெண் வர முடியல, கல்யாணம் ஆகாத பெண் வர முடியல, அதெல்லாம் கூட புரிஞ்சுக்கலாம். ஆண்களே வர்றதில்லை, எங்கள் வீட்டில் விட மாட்டுறாங்கன்னுவாங்க. ஸோ அவ்வளோ பற்றை அறுத்துட்டு கடவுள்கிட்ட வர முடியல. அதனால்தான் மோகஜீத் ராஜா பற்றிய கதை, மோகத்தை வென்ற ராஜாவை பற்றிய கதை இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. முதல் தரமான மோகத்தை வென்ற ராஜா ராணி இந்த லக்ஷ்மி நாராயணன். ஆனால் பாவம் மனிதர்களால் எதையுமே புரிஞ்சிக்க முடியல. ஏணிப்படியில் இறங்கி ராவண ராஜ்யத்துக்கு வந்து இன்னும் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுவாங்க. பார்க்கிலலாம் இருக்கும், ஒரு பக்கம் ஏறி அப்படி இன்னொரு பக்கமாக குழந்தைங்க இறங்குவாங்களே, அந்த மாதிரி இருக்குது இந்த விளையாட்டு. உங்களுடைய விளையாட்டும் அப்படி தான் இருக்குது. இப்போ ஏறுறோம், பிறகு சத்தியுகத்திலேருந்து இறங்க ஆரம்பிப்போம். இந்த ஞானத்தை நல்ல தாரணை பண்ணுங்க. எந்த விதமான அழுக்கான காரியமும் பண்ணாதீங்க. ஏன்னா தூய்மையாக வந்திருக்கிறோம், அழுக்காகிறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ அழுக்கான காரியம் பண்ணிடக்கூடாது. மனதாலேயோ வார்த்தையினாலேயோ செயல்னாலேயோ பார்வையினாலேயோ கூட எந்த தப்பான காரியமும் பண்ணிடக்கூடாதுன்றதில் கவனம் கொடுங்க. பாபா சொல்கிறார், நான் தான் விதையாக இருக்கிறேன், சத்தியமாக இருக்கிறேன், சச்சித் ஆனந்த சொரூபமாக இருக்கிறேன், ஞானக்கடலாக இருக்கிறேன். அந்த ஞானக்கடல் கீழே வந்து குழந்தைங்களுக்கு ஞானத்தை கொடுக்காம மேலே பரந்தாமத்திலே இருக்குமா என்ன? கண்டிப்பாக ஏதோ ஒரு நேரத்தில் ஞானத்தை கொடுக்க கீழே வந்து தான் ஆகணும். அப்படி அவர் வந்து கொடுக்குற ஞானம் என்னன்னு கூட மனிதர்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன்னா, அந்த ஞானத்தை எப்படி ரெகுலராக நீங்கள் படிக்கணும். ஒரு நாள் கூட இந்த முரளியை மிஸ் பண்ணக்கூடாது. பண்ணால் நம்ம தான் மாட்டிக்குவோம். அதோடைய எச்சரிக்கை மகாபாரதத்தில் இருக்கும் இல்லையா? கிருஷ்ணர் தன்னுடைய தங்கச்சி வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருப்பார். அதுக்குள்ளே அர்ஜுனன் வா போலான்னொடனே போயிடுவார். அப்படி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி பாபா போகிறதில்ல, நம்ம தூங்கிடுறோம், நம்ம முரளி மிஸ் பண்ணிடுறோம். கடைசியில் அதனாலே சக்கரவியூகத்திலேருந்து வெளியில் வர முடியாமல் அபிமன்யு இறக்குறான். ஸோ இந்த மாயின் சக்கரத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஞானம் இருக்கும். அதை நீங்கள் கேட்க தவறுவதாலும் கேட்டதை தாரணை பண்ண தவறுவதாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த படிப்பு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு அலட்சியமாக விட்டுறாதீங்க. கண்டிப்பாக தினம் தினம் ஏதோ ஒரு பாயிண்ட்டோ 2-3 பாயிண்ட்டோ புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் முரளியை நீங்கள் படிக்கலைன்னா கண்டிப்பாக புது கருத்துக்களை மிஸ் பண்ணிடுவீங்க.
அப்படிங்கிறார். இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். எண்ணற்ற பாயிண்ட்டுகள் வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதனால் பாரதவாசிகளுக்கு நீங்கள் இதை புரிய வைக்கணும். என்னென்னு புரிய வைக்கணும்? நீங்கள் உண்மையில் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். இன்றைக்கி எத்தனை தர்மங்கள் இருக்குது, ஆனால் மிக உயர்ந்த அந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இப்போ இல்லை. முதல்ல நான் அந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த தர்மத்தின் உயர்ந்த வழிகளை தெரிஞ்சிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக வரலாறு மீண்டும் நடக்கும். மீண்டும் நீங்கள் அந்த தேவதையாக ஆக போகிறீங்க. எப்படி ஒரு ஜின்பூத கதை இருக்குது. அது ஏணி வழியாக மேலே ஏறும், பிறகு இறங்கும். அதாவது அப்படி கட்டளை கொடுப்பாங்க, அது பிஸியாக இருக்க வைக்கிறதுக்காக. அதே மாதிரி தான் நம்மும் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில். இப்போ பாபா ஏற்றி விடுறார், அதுக்கப்புறம் நாம் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால் நீங்கள் எல்லோரும் அப்போ ஜின்பூதம் தானே. பாருங்கள், இப்போ ஏணியில் ஏறுறீங்க. பிறகு 84 பிறவிகள் எடுத்து அந்த ஏணியிலிருந்து இறங்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய மனிதர்கள் இப்போ இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பாகத்தை நடிச்சே ஆகணும். ஸோ இப்படிப்பட்ட ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க ஆச்சரியப்படணும் இல்லையா? ஏன் இவன் இப்படி பண்ணுறான், இப்படி இருக்கக்கூடாது, அது அவங்களுடைய பாகம், அவங்க நடித்து தான் ஆகணும். இது தெரிந்தாலே நம்ம அவங்க மேலே சண்டை போட மாட்டோம், கோபப்பட மாட்டோம். அது அவங்களுடைய நடிப்பு இல்லையா? நிறைய வீடுகளில் கணவன் இதை பண்ணக்கூடாதுன்னு மனைவி திரும்ப அதே தான் பண்ணுவாங்க. அதேமாதிரி மனைவி இதை பண்ணாதன்னுவாங்க, கணவன் அதே தான் பண்ணுவான். இதனாலே சண்டை வந்துக்கிட்டு இருக்கும். இது அவங்களுடைய நடிப்புன்னு தெரிஞ்சுட்டு விலகி சாட்சியாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இப்போ இந்த எல்லையற்ற நாடகம் பற்றிய முழு அறிமுகம் நமக்கு கிடைச்சிருக்குது. நமக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த உலக நாடகத்தின் முழுமையான அறிமுகம் கிடைச்சிருக்குது. வேறு எந்த மனிதனுக்கும் இது தெரியாது. தங்க யுகத்தில் யாரும் தப்பும் தவறுமான வார்த்தைகள் பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், வாயை திறந்தாலே மற்றவர்களை நிந்தனை பண்ணுறது தான். ஒன்று எதிர இருக்கிறவங்கள நிந்தனை பண்ணுவாங்க, அல்லது மூணாவது மனிதரை நிந்தனை பண்ணுவாங்க. அதனால தான் இதை விஷ நதி, நரகத்தின் பாதாளம்னு சொல்கிறது, பாதாள லோகம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்குது. ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லோரும் நரகத்தின் ஆழத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் ராஜா ராணி எப்படி சதோப்பிரதானமாக அன்பு நிரம்பியவர்களாக இருப்பார்களோ அதே மாதிரி தான் பிரஜைகளும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொர்க்கத்திற்கு போயிட்டு இருக்கிறீங்க. வழியில் மாயை தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இறுதியில் முற்றிலும் மாயை அழித்து வெற்றி அடைவீங்க. அதே நேரத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறான்னு எல்லோரும் புரிஞ்சிக்கவும் செய்வாங்க. அப்போ சேவையிலும் வெற்றி அடைவீங்க, சுய புருஷார்த்தத்திலும் வெற்றி அடைஞ்சிடுவீங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் யாருக்குமே தெரியல இல்லையா? கடவுளே ஒரு தர்மத்தை உருவாக்குறாருன்னு தெரியாமல் மனிதர்கள் உருவாக்கிய தர்மத்தின் மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், நான் ஏழை பங்காளன். இறுதியில் எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஏழையாக இருக்கிறவங்க தான் உலகத்தையே ஆள போகிறாங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் டூ லேட் ஆகிடும். இப்போ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 3வது கண் கிடைச்சிருக்கு. இந்த 3வது கண் மூலமாக பரந்தாம வீட்டையும் இனிமையான சொர்க்க ராஜ்யத்தையும் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் புத்தியினால் சதா அது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். பரந்தாம வீட்டுக்கு போகிறேன், இனிமையான சொர்க்கத்துக்கு போகிறேன், ரெண்டுமே இனிமையான இடம். பாபா சொல்கிறார், நீங்கள்
சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் போகணும். ஒவ்வொருத்தரும் என்னென்ன பாகம் நடித்தீர்களோ அதெல்லாம் இப்போ உங்களுடைய புத்தியில் நுழைஞ்சிருக்குது. ஸோ ஒன்றுன்னா பாபா ஞாபகப்படுத்துகிறார், நீ தான் தேவதை தெரியுமா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற. பிராமணர்களாகிய உங்களை தவிர எல்லாருமே செத்து போன மாதிரி தான்ற, பணம் மாதிரி இருக்கிறாங்க. பணத்துக்கிட்ட தான் எது சொன்னாலும் புரியாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதுதான் மகாபாரதத்தில் எல்லோரும் ஆல்ரெடி இறந்துட்டாங்க, அர்ஜுனா கொன்னுடு அப்படின்னு சொல்கிறார். ஸோ புத்தியினால் பற்றாருன்னு அர்த்தம். பிராமணர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம தேவதையாகணும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை கலியுகவாசியாக மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ நான் மட்டும்தான் தேவதையாக முடியும். பிராமணர்கள் பாபா கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுத்த சங்கமிக பிராமணர்கள் மட்டும்தான் தேவதையாக முடியும். அந்த தர்மம் தான் இப்போ ஸ்தாபனை செய்யப்பட்டுட்டு இருக்குது இந்த ஞானத்தின் மூலமாக. மற்ற தர்மங்கள் எப்படி ஸ்தாபனை செய்யப்படுதுன்னு நமக்கு தெரியும். அது தர்மஸ்தாபகர்களால், மனிதர்களால் ஸ்தாபனை செய்யப்படுது. ஒரே ஒரு தந்தை தான் இதை எல்லாத்தையும் நமக்கு அமைதியாக புரிய வைக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தந்தையை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா நீங்கள். அந்த நினைவு மறக்கவே கூடாது. ஏன்னா உலகத்துக்கே அதிபதி ஆக்குறார் ஒருத்தர். சாதாரண விஷயமா? ஒரு சாதாரண ஹெல்ப் பண்ணவங்களே நீங்கள் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய ஹெல்ப்பு. அவசரத்துக்கு கடன் கொடுத்தவனே நீங்கள் நினச்சி நன்றி சொல்லுவீங்க. இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாரு ஒட்டுமொத்த ராஜ்யத்தை. அப்போ அவரை எப்படி நினைக்கணும், எவ்வளோ நன்றி சொல்லணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், உட்கார்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலை, காரியங்கள் செய்யுங்க. ஆனால் புத்தியினால் பாபா நினைவிலே மூழ்கி தூய்மையாக இருங்க. இல்லையா, பாபா மட்டும் உங்கள் புத்தியில் இருந்தாலே தூய்மையாக தான் இருப்பீங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் தூய்மையான தர்மம். இப்போ அழுக்காகிட்டீங்க இல்லையா, மீண்டும் தூய்மையாகுங்க. அதுக்கு நடந்தாலும் சுத்தினாலும் சதா என்னை நினைவு செய்யுங்க. உங்கள் அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. பிறகு நீங்கள் சதோ பிரதானமாகிடுவீங்க. என்ன பண்ணாலும் பாபா நினைவிலே இருக்கணும். சதோ பிரதானமானால்தான் உங்களுக்கு அந்த பலம் கிடைக்கும். நினைவு யாத்திரையில் இல்லாத வரைக்கும் உங்களால் உயர்ந்த பதவி அடையவே முடியாது. ஸோ பாபாவை நினைக்க ஆத்ம பலம் கூடும், சதோ பிரதானமாகிடுவீங்க. பிறகு உயர்ந்த பதவியும் அடைவீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? நினைவு யாத்திரை. நினைவு யாத்திரை இல்லாமல் உங்களால் ஆத்ம பலமும் அடைய முடியாது, சதோ பிரதானமும் ஆக முடியாது, உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. பல ஜென்மமாக சேர்த்து வச்சுருக்குறோம் இல்லையா பாவம், அது எல்லாம் நீங்கினால் ஒழிய நீங்கள் சதோ பிரதான நிலையை அடைய முடியாது. ஸோ அவ்வளோ பாவம் இருக்குது. அந்த பாவம் தான் வெளி உலக விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ வெளி உலக விஷயம் ஞாபகம் வருதுனாலே பாவம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். தூங்கி ஏந்திரிச்சா பாபா நினைவை தவிர மற்றதெல்லாம் மனசு அசைப்போடுதுன்னு வச்சுக்கோங்களாம் இல்லையா, அந்த தூக்கம் கலையிற நேரத்தில். ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பாவம் இருக்குதுன்ட்டு. அப்போ அந்த அளவுக்கு பாவத்தை யோக அக்னியினால் நீங்கள் எரிக்கணும், பாபா நினைவுனால் எரிக்கணும். இது கீதையில் இந்த வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அந்த யோகம்ன்ற வார்த்தையை வச்சுட்டு சன்னியாசிகள் மண்டையை உடச்சிக்கிறாங்க. எது யோகன்னு தெரியாமல் இது யோகா அது யோகன்னு விதவிதமாக சொல்லி கொடுக்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வாங்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. மூச்சு பயிற்சி, கையை காலை மடக்கிறது, ஓம் நம சிவாய மந்திரம், இதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களும் ரொம்ப பாவனையாக என்னுடைய குரு இந்தியாவில் இருக்கிறாரு அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ யூடியூப் இருக்கனால நம்மளால் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதையாவது அவங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் இல்லையா. கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் பரமாத்மா, சுப்ரீம் சோல், அதாவது உயர்ந்த ஆத்மா.
நம்ம அனைவரையும் உயர்ந்தவராக மாற்றுறார். ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் இந்த விஷயங்கள் வரும், டிவியில் வரும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இதுதான் சத்தியம், அந்த பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பெரிய பெரிய கொட்டை எழுத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான பாபாவுக்கு இனிமையான குழந்தைகளுடைய அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். சூரிய வம்ச ராஜ்யத்தின் முதல் பரிசை அடையணும் அப்படின்னா பாப்தாதா கிட்டேருந்து ஆசீர்வாதம் அடையணும். எப்படி அடைய முடியும்? பாபா சொல்கிற மாதிரி நடக்கிறது. மெயினாக அவர் சொல்கிறதே நினைவிலிருந்து பாவத்தை எரியுங்கள், பற்றி அறுத்தெறியுங்கள். இதைத்தான் பாபா சொல்கிறார். ஸோ இப்போ எல்லாருடைய ஆசீர்வாதம் அடையணும் அப்படின்னா, பாபாவுடைய ஆசீர்வாதம் அடையணும்னா பாபா சொல்கிற மாதிரி நடந்துக்கணும். கண்டிப்பாக என்னென்ன சேவை செய்கிறீங்களோ அதோடைய பலனை காட்டணும், ரிசல்ட்டை காட்டணும். இத்தனை பேரை நான் பாபா குழந்தை ஆக்கியிருக்கிறேன் பாபா, இத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்துருக்குறேன் பாபா அப்படின்னு ரிசல்ட் காட்டணும். குறிப்பாக பற்றின் கயிறுகளை அறுத்தெறியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஞான கடலாகிய தந்தை, உடலே இல்லாத அவர் ஒருத்தர் உடலை கடனெடுத்து வந்து இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னா அந்த முரளியை ஒரு நாள் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்கணும். பாபாவை மாதிரியே உடலற்றவர் ஆகிறதுக்கான முயற்சி செய்யணும். செம பவர்ஃபுல்லான வரதானம். உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக அமைதி சக்தியின் பிரபாவத்தை நாலாபுறமும் பரவ செய்யக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எல்லோருக்கும் இந்த அமைதி சக்தியின் அனுபவத்தை கொடுக்கறது இருக்கு பாருங்க, இதுதான் விசேஷமான சேவை. எப்படி சயின்ஸோடைய சக்தி இன்றைக்கி எல்லோருக்கும் தெரியுது, அந்த மாதிரி இந்த சைலன்ஸோடைய சக்தியும் எல்லோருக்கும் தெரியணும். எல்லோருடைய வாயில் இருந்தும் சைலன்ஸோடைய சக்தி சயின்ஸோடைய சக்தியை விட மிக உயர்ந்தது, இந்த அமைதியின் சக்தி அவ்வளோ உயர்ந்ததுன்னு சொல்லணும். அந்த மாதிரி நாளும் வரப்போகுது. அமைதி சக்தியை வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா பாபாவையே வெளிப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் அமைதி சக்தியின் நடைமுறை நிரூபணமாக இருக்குது. அதனால் நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் ஒரு அமைதியின் மாடலாக நீங்கள் இருக்கணும். சுற்றி என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்கிறது. அப்போ புரிஞ்சுக்கோங்க, பிரம்மகுமாரி யார், நமக்கு சொல்லி கொடுக்கறது யார் அப்படின்ட்டு. சயின்டிஸ்டோடைய பார்வையே அப்போ தான் உங்கள் மேலே படும். அந்த மாதிரி சேவை செய்யும்போது தான் உங்களை விசேஷ சேவாதாரி அப்படின்னு சொல்ல முடியுன்ற. அமைதியின் மூலமாகத்தான் பாபாவை வெளிப்படுத்துகிறோம். அசுர உலகம்னாலே சத்தம் நிரம்பிய உலகம். டிவி பார்க்காம இருக்க முடியாது, செல்லு பார்க்காம இருக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாது, பேசுகிறத கேட்காம இருக்க முடியாது. அதுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. ஆத்ம சக்தி இழந்ததோடைய அடையாளம். ஆத்ம சக்தி நிரம்பியதன் அடையாளம் என்ன? அமைதியாக, திருப்தியாக, ஆனந்தமாக இருக்கிறது. வெளி உலகத்தை சார்ந்து கிடையாது நம்ம ஆனந்தமும் அமைதியும். நமக்குள்ளேயே நம்ம ஆனந்தமாக இருப்போம். ஆத்மாவில் கவனம் இருக்கிறதன் மூலமாகவும் பரமாத்மாவின் அன்பில் மூழ்கி இருப்பதன் மூலமாகவும் சதா அமைதியாக இருப்போம். ஸ்லோகன்: சேவை செய்யும் பொழுது யோகத்தில் இருந்து சேவை செய்யணும். அப்போ தான் என்னாகும், உங்கள் மனநிலையும் உயர்ந்த நிலையிலே இருக்கும். இல்லாட்டினா சேவை செய்யும்போது மனநிலை குறையும். அப்போ தான் சமஸ்காரம் முதல்லாம் வரும், வீண் எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதனால் உங்களுடைய மனநிலை அப்படியே லேசாக இருக்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே நீங்கள் சேவை செஞ்சீங்கன்னா எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சேவை செய்கிறத விட எப்படி பண்ணுறீங்க, எந்த மனநிலையில் பண்ணுறீங்க, அதைத்தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். அந்த திருப்தி தான் அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கும்.
ஓம் சாந்தி. அம்மாவுடைய மகா வாக்கியங்கள். கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா? இந்த பாட்டை மனிதர்கள் பாடும் பொழுது குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு பாடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான குருடர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் ஒரே ஒரு கடவுள் தான். அதனால தான் இந்த கடவுளை பார்த்து இதை பாடுறாங்க. கடவுள்கிட்ட வழியை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக உடலற்ற தந்தை உடல் எடுக்கணும், சாக்கார ரூபத்தில் வரணும். அப்போ தான் நடைமுறை ரூபத்தில் அவர் வழிகாட்ட முடியும். மேலே இருந்துக்கிட்டே வழிகாட்ட முடியும். ஸோ வந்தாகணுமே. மனிதர்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வழி காட்டணும். அதனால தான் அவங்க கடவுளை கேட்குறாங்க, கண்ணில்லாத எங்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே அப்படின்ட்டு. அதே நேரத்தில் கடவுளை படகோட்டினும் சொல்லலாம். இந்த விஷக்கடல்லிருந்து பார்க்கடலுக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். இந்த பஞ்ச தத்துவத்தினால் ஆன இந்த ஸ்தூல உலகத்திலிருந்து இந்த பஞ்ச தத்துவத்தை கடந்த பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அது ஒளி உலகம். எப்போ கடவுள் அங்கேருந்து, அதாவது பரந்தாமத்திலேருந்து இந்த பக்கம் வராரோ அப்போ தான் நம்மை அங்கே அழைச்சிட்டு போக முடியும். ஸோ அதனால் அவருடைய உலகத்தை விட்டு கடவுள் வந்து தான் ஆகணும். அதனால் அவரை படகோட்டினம் சொல்கிறோம் இல்லையா? பூலோகத்திலிருந்து மேலோகம் பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியையும் கொடுக்குறார். அதனால் அவர் படகோட்டினம் சொல்லலாம். நம்முடைய ஆத்மாக்களின் வாழ்க்கை படகை அக்கறை சேர்க்கிறார். யாரெல்லாம் அவரோடு யோகம் வைக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் அவர் அழைச்சிட்டு போகிறார். யார் யோகத்தில் இல்லையோ அவங்கள விட்டுட்டு போயிடுவார். அவங்க கடுமையான தண்டனை அடைந்து, தர்மராஜ் மூலமாக தண்டனை அடைந்து பிறகு முக்தி அடைவாங்க. இங்கேருந்து வருவாங்க. எப்படியும் முக்தி அடைஞ்சு தான் ஆகணும். அது ஆனந்தமாக போகணுன்னா பாபா நினைவிலே முழுகினா போயிடலாம். எப்போ மனிதர்கள் ரொம்ப 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 துக்கமாக இருக்கிறாங்களோ அப்போ தான் கடவுளையே நினைக்கிறாங்க. கடவுளே, இந்த முள்ளு காட்டிலிருந்து என்னை மலர்களின் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு கடவுளை நினைக்கிறாங்க. கூடவே அழைச்சிட்டு போனால் அப்படி ஒரு உலகம் கண்டிப்பாக இருக்குதுன்னு தானே அர்த்தம். எங்கே துக்கம் நிரம்பிய உலகத்துக்கு அழைச்சிட்டு போனால் சொல்லுவோம் இல்லையா? இங்கே துக்கமாக இருக்குது, அழைச்சிட்டு போனால் துக்கமில்லாத ஒரு உலகம் இருக்குது, அங்கே அழைச்சிட்டு போன்னு தானே அர்த்தம். இப்போ இருக்கக்கூடிய உலகமும் முள் நிறைஞ்ச காடு. அதனால தான் எங்கே பார்த்தாலும் துக்கமும் அசாந்தியும் இருக்குது. அதனால தான் இந்த மலர்களின் தோட்டத்தை நினைக்கிறாங்க, அங்கே போகணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி மலர் மாதிரி தெய்வீக குணங்கள் சமஸ்காரம் நிரம்பிய ஒரு உலகம் இருந்திருக்கும். இப்போ துக்கமும் அசாந்தியும் எதனால் வருது? நம்முடைய கர்ம பந்தனத்தின் கர்ம கணக்குகள்னால வருது. இல்லாட்டினா துக்கமே வராது. தனக்கு யாருமே இல்லைன்னா அவன் என்னத்தை துக்கப்பட போகிறான்? யாரும் இல்லைன்ற ஒரு விஷயத்தை தவிர அது துக்கப்படுறதுக்கான விஷயமே கிடையாது. ஆனால் அவன் சினிமாவெல்லாம் பார்த்து அப்படி புரிஞ்சுக்கிறான். ஆனால் பந்தனத்தினால தான் துக்கமே. ஐயோ, நம்ம இறந்துட்டா இவங்க நிலைமை என்ன ஆகும், அவங்க இறந்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும், இவங்கள பார்த்துக்கணும், இப்படி பல பந்தனம். இதன் மூலமாகத்தான் ராஜாவாக இருந்த நாம் அனைத்தையும் இழந்த பிச்சைக்காரர்களாக மாறிட்டோம். எல்லா மனிதர்களும் இந்த கர்ம கணக்கில் சிக்கிட்டாங்க. அதனால தான் கடவுளே சொல்கிறார், இந்த உலகமே இரும்பு யுகம், தங்க யுகமாக மாற்றிட்டு போனேன், இப்போ இரும்பு யுகம் ஆயிடுச்சு. மனிதர்களின் மனசு இரும்பு, அதுவும் துருப்பிடிச்ச இரும்பு ஆயிடுச்சு.
ஃபுல்லாக கர்ம பந்தனம் நிரம்பிய உலகமாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தில் கர்ம பந்தனமே இருக்காது. அதனால தான் அது தங்க யுகம்னு சொல்லப்படுது. அது மலர்களின் தோட்டமாக இருந்தது. வெறும் தெய்வீக நறுமணம்தான் வீசியது. அது தேவதைகளின் ராஜ்யம், கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட தெய்வீக ராஜ்யம். அதை தான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அப்படியா இருக்குது உலகம்? கிடையாது. இப்போ ஜீவன் முக்தி அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவன்லேருந்து விடுபடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. உடல்லேருந்து விடுபடுறது, விடுபட்டு இருந்தோம், உடம்பே இல்லாமல் இருந்தோன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு உடலை பற்றிய உணர்வு இல்லாமல் இருந்தாங்க, அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருந்தாங்க. உடலில் இருந்தும் எந்த துக்கத்தையும் அவங்க அனுபவிக்காமல் இருந்தாங்க. ஏன்னா இந்த உடல் இனிது, இந்த உடலை சார்ந்தவர்கள் இனிது, இந்த மாதிரி சிந்தனை வரும்போது தான் துக்கம் வரும். அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தாங்க, குழந்தைங்க மாதிரி. ஸோ அதனால் அங்கே எந்த விதமான கர்ம பந்தனத்தின் குழப்பமும் இல்லைன்னு நிரூபணமாகுது. ஸோ அதனால் சொர்க்கத்தில் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் சுகமே சுகம்தான். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவம் செஞ்சாங்க. ஸோ அதனால் ஜீவன் முக்தி அப்படின்னா அவங்க கர்மாதீத்த நிலையில் இருந்துக்கிட்டே வாழ்ந்தாங்கன்னு அர்த்தம். அனைத்துலேருந்தும் புத்தி விடுபட்டு சுதந்திரமாக இருந்துச்சு. அதை கேட்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுதான் உண்மையான சுதந்திரம். ஆனால் இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த உலகமும் 5 விகாரத்தினால் கட்டப்பட்டு இருக்குது, அடிமையாக இருக்குது. எல்லா இடத்திலும் 5 விகாரங்கள் தான் இருக்குது, கடவுள் கிடையாது. சர்வவியாபி 5 விகாரங்கள் தான். ஆனாலும் இந்த 5 விகாரங்களை வெல்லக்கூடிய சக்தியற்றவர்களாக மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுதான் துக்கம் கொடுக்குதுன்னு தெரிந்தால் கூட அதை வெல்லக்கூடிய சக்தி இல்லை. அதனால தான் பாபாவே வந்து, கடவுளே வந்து நம்மை 5 விகாரத்திலிருந்து விடுபட வைக்கிறார். அதன் மூலமாக எதிர்கால உயர்ந்த தேவதை பதவியையும் அடைய வைக்கிறார். அதுக்கு நாம் பண்ண வேண்டியதெல்லாம் சதா பாபா ஒருவரை மட்டும் நினைக்கணும், வேறு யாரையும் நினைக்கக்கூடாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.